ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் சொல்லுக்குள் சொல் பகுதி 12 அதுதான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சொல் கொடுக்கப்படும், அந்த சொல்லில் இருக்கக்கூடிய எழுத்துக்களில் இருந்து வேறு சில புதிய சொற்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சொல் விளையாட்டு அல்லது வார்த்தை விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே. பகுதி 12 சொல்லுக்குள் சொல் பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும். அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதலாவதாக உங்களுக்கு வினாக்கள் கொடுக்கப்படும். இறுதியாக ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகள் அனைத்தும் கொடுக்கப்படும். கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர வேறு ஏதேனும் விடைகள் உங்களுக்கு தெரிந்தால் அதனை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். வாங்க சொல்லுக்குள் சொல் பகுதி 12 பார்க்கலாம். இன்று நாம் சொல்லுக்குள் சொல் பகுதி 12 பார்க்கக்கூடிய முதல் சொல் அகல் விளக்கு. இந்த அகல் விளக்கு என்ற சொல்லில் மொத்தம் 7 எழுத்துக்கள் உள்ளன. இந்த 7 எழுத்துக்களிலிருந்து நாம் சில புதிய சொற்கள் உருவாக்க இயலும். அவை என்னென்ன சொற்கள் என்பதனை முயற்சி செய்து பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சொல் புத்திசாலி. புத்திசாலி என்ற சொல்லில் மொத்தம் 5 எழுத்துக்கள் உள்ளன. இந்த சொல்லிலிருந்து நாம் என்னென்ன வேறு சில புதிய சொற்கள் கண்டுபிடிக்க இயலும் என்பதனை முயற்சி செய்து பாருங்கள். விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் கண்டுபிடித்த விடைகளையும் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளையும் ஒப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் விடைகள் தெரிந்தால் கமெண்ட் பண்ணவும். அடுத்ததாக சொல்லுக்குள் சொல் பகுதி 12 நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொல் பாகற்காய். பாகற்காய் என்ற சொல்லிலிருந்து சில சொற்கள் நாம் உருவாக்க முடியும். பாகற்காய் என்ற சொல்லிலிருந்து என்னென்ன சொற்கள் உருவாக்க முடியும் என்பதனை கண்டுபிடியுங்கள். விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. உங்கள் விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய சொல் அருகம்புல். அருகம்புல் என்ற சொல்லில் மொத்தம் 6 எழுத்துக்கள் உள்ளன. அருகம்புல் என்ற சொல்லிலிருந்து நாம் என்னென்ன புதிய சொற்கள் உருவாக்க முடியும் என்று முயற்சி செய்து பாருங்கள். விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. உங்கள் விடைகளுடன் கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொல் ஆடற்கலை. ஆடற்கலை என்ற சொல்லிலிருந்து சில புதிய சொற்கள் உருவாக்க இயலும். அவ்வாறு என்னென்ன புதிய சொற்கள் ஆடற்கலை என்ற சொல்லிலிருந்து உருவாக்க முடியும் என்று முயற்சி செய்யுங்கள். கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர உங்களுக்கு ஏதேனும் புதிதாக விடைகள் தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும். சொல்லுக்குள் சொல் பகுதி 12 நாம் பார்க்கக்கூடிய இறுதியான வினாச்சொல் தேநீர். தேநீர் என்ற சொல்லில் மொத்தம் 3 எழுத்துக்கள் உள்ளன. இந்த 3 எழுத்துக்களிலிருந்தும் நாம் சில புதிய சொற்கள் உருவாக்க முடியும். அவ்வாறு என்னென்ன சொற்கள் உருவாக்க முடியும் என்பதனை கண்டுபிடியுங்கள். விடைகள் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ளன. கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர உங்களுக்கு ஏதேனும் விடைகள் தெரிந்தால் கமெண்ட் பண்ணவும். இதுவரை நாம் சொல்லுக்குள் சொல் பகுதி 12 வினாக்கள் அனைத்தும் பார்த்தோம். இப்பொழுது ஒவ்வொரு வினாவிற்குமான விடைகளை பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர உங்களுக்கு ஏதேனும் விடைகள் தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும். இதுவரை நாம் சொல்லுக்குள் சொல் பகுதி 12 வினாக்களை பார்த்தோம். இனி ஒவ்வொரு வினாவிற்குமான விடைகளை பார்க்கலாம். அவ்வாறு நாம் முதலாவதாக பார்த்த சொல் அகல் விளக்கு. இதற்கான விடை வில், கல், குவி, அகல் விளக்கு. கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை தவிர உங்களுக்கு ஏதேனும் விடைகள் புதிதாக தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில்
எழுதி அனுப்பவும். அடுத்ததாக நாம் பார்த்த சொல் புத்திசாலி. இந்த புத்திசாலி என்ற சொல்லிலிருந்து நாம் சில சொற்கள் உருவாக்க இயலும். அவை என்னென்ன என்று பார்க்கலாம். புலி, புத்தி. இவை போன்று உங்களுக்கு ஏதேனும் புதிதாக சொற்கள் தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும். சொல்லுக்குள் சொல் பகுதி 12இல் நாம் பார்த்த அடுத்த சொல் பாகற்காய். இந்த பாகற்காய் என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கும் புதிய சொற்கள் பா, காய், பாய். இவை போன்று சில புதிய சொற்கள் நம்மால் உருவாக்க இயலும். கொடுக்கப்பட்டுள்ள சொற்கள் தவிர வேறு ஏதேனும் உங்களுக்கு சொற்கள் தெரிந்தால் அதனை கமெண்ட் பண்ணவும். அடுத்ததாக நாம் பார்த்த சொல் அருகம்புல். அருகம்புல் என்ற சொல்லிலிருந்து கிடைக்கும் புதிய சொற்கள் புல், அகம், கம்பு, கரும்பு. இவை போன்று சில புதிய சொற்கள் நம்மால் உருவாக்க இயலும். கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை தவிர உங்களுக்கு ஏதேனும் சொற்கள் தெரிந்தாலும் நீங்கள் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். அடுத்ததாக நாம் பார்த்த சொல் ஆடற்கலை. இந்த ஆடற்கலை என்ற சொல்லிலிருந்து கிடைக்கும் புதிய சொற்கள் ஆலை, களை. இந்த சொற்கள் தவிர உங்களுக்கு ஏதேனும் வேறு சொற்கள் தெரிந்தால் அதனை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பவும். சொல்லுக்குள் சொல் பகுதி 12இல் நாம் பார்த்த இறுதியான வினாச்சொல் தேநீர். தேநீர் என்ற வினாச்சொல்லிற்கான விடைகள், அதாவது தேநீர் என்ற சொல்லிலிருந்து நமக்கு கிடைக்கும் புதிய சொற்கள் நீர், தேர். இவை போன்று உங்களுக்கு ஏதேனும் வேறு சொற்கள் தெரிந்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று சொல்லுக்குள் சொல் பகுதி 12 நிறைவடைந்தது. முதலில் வினாக்கள் அனைத்தும் பார்த்தோம். அதன் பிறகு ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகள் அனைத்தும் கொடுக்கப்பட்டன. மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.